ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. 7 o'clock to 8 o'clock வரையும் ஃபஸ்ட்டு படித்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு திருப்பி 11 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஃபுல் டே நைட் நான் எப்படி படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போடலாம். பட் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்டே என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதை ஒரு கிளிப்பாக எடுத்திருப்பேன். அப்புறம் அந்த டைம் முடியும் போது அந்த டாப்பிக்கை முடிக்கும் போது ஒரு கிளிப் எடுத்திருப்பேன். இதை தான் நான் ஜாயின் பண்ணி இந்த விலாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு ஃபுல் டே நைட் நான் படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா சோஷியல், அதுக்கப்புறம் மேக்ஸ். ஏன்னா சோஷியல் நைட்டு படிக்கும்போது கொஞ்சம் போரிங்காக கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் தூக்கம் வரும் இல்லையா, அப்போ நம்ம இதுக்கு மாறிக்குவோம், மேக்ஸுக்கு மாறிக்குவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். சோஷியலுக்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய ஒன்லைனர், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த நோட்டெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தேன். இப்படி தான் சோஷியல் படிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பாக்ஸ் கொஷின்ஸ், அப்புறம் யூடியூப்பில் நிறைய இந்த 6th to 12th இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் இருக்குது. இந்த ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் வீடியோலேயே 6th to 12th ஹிஸ்ட்ரிக்கு பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதை கேட்டேன். அதில் நமக்கு தெரியாத கொஷின்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல அதெல்லாம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு கப் டீயோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு திருப்பி 11 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்கலாம், எக்ஸாம் கிட்ட வருது, இந்த டைமில் போய் இப்படி நைட் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹெல்த்துக்கு ஒத்துக்குமா அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜே நைட் ஸ்டடி தான் அதிகமாக பண்ணேன். அப்புறம் இடையில கொஞ்சம் என்னால் நைட்டு படிக்க முடியல. அதனால் பகலில் படிக்கிறதுக்கான நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டேன். நைட்டு ஒரு மணி போல் அந்த மாதிரி டைமிங்லேயே நான் தூங்கிக்கிட்டேன். ஆனால் இப்போ ஒரு 2 டேஸாக மார்னிங் டைமும் அதிகமாக படிக்க டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த நைட் ஸ்டடியை நான் பிளான் பண்ணி நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் நைட் ஸ்டடி எப்படி பண்ணேன், எப்படி படித்தேன் அப்படின்றத மட்டும்தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு இது டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க, எக்ஸாம் நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணலை. எனக்கு மார்னிங் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. ஒரு 2-3 டேஸாக அதிகமான டைம் கிடைக்கல. ஸோ ஒரு ஃபுல் நைட் இன்றைக்கி பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி நான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சோஷியலும் மேக்ஸும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களோட லீவ் டைம் கிடையாது, ஸ்கூல் டைம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு அவங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். ஸோ என்ன பண்ணினேன் அப்படின்னா தூக்கம் வர வரைக்கும் ஃபுல்லாக சோஷியல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸு, அப்புறம் அந்த ஒன்லைனரு, அப்புறம் அந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ போய் டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீ குடித்தாச்சா, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிட்டு திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன மேக்ஸில் பார்த்தேன் அப்படின்னா 10th மேக்ஸில் 10th மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 25 சம்ஸ் ஒரு வீடியோவில் 25 சம்ஸ் ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து கொஷின் எழுதிட்டு அதுக்கு நமக்கு ஆன்சர் போட தெரியுதா அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் மேக்ஸ் பார்த்தேன். ஃபுல்லாக அந்த வீடியோவையே பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்து எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா தூக்கம் வர மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணேன். அந்த கொஷினை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் அந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின் பேப்பரெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஏற்கனவே டாபிக் வைஸ் நோட்ஸ் எடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் வச்சு ரெஃபர் பண்ணேன். எல்லாத்தையுமே இந்த நைட்டே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த நோட்டெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த 25 கொஷின்ஸ் நம்மளால் போட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த முக்கோணவியல்லாம் ஒரு 2-3 சம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தமாக நான் டச்சே பண்ணல இது வரைக்கும். ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் பார்த்துட்ருந்தேன். அப்படி தான் மேக்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இதிலே மார்னிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 o'clock ஆகும்போது ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே படிக்க முடியாது, ஒரு 1 hour தூங்கினா தான் திருப்பி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 4 o'clock போல் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு.
இவ்வளோ நேரம் வந்து நைட்டு முழிக்கிறீங்களே வந்து ரொம்ப டயர்டாகாதா அப்படின்ற மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வராதான்னு கேட்காதீங்க. நான் வந்து இன்றைக்கி நைட் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்றத மார்னிங்கே வந்து நான் பிளான் பண்ணிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி மதியம் வந்து ஒரு 2 hours கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரதுக்கு லேட்டாக தானே ஆகும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி 4 o'clock வரையும் படிச்சுட்டு திருப்பி அப்படியே டேரெக்டாக சமைக்க போயிடலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தது. ஒரேடியாக சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதுக்குள்ளே பெரிய பையன் எழுந்திரிச்சிட்டான். அவன் வந்து அம்மா படுங்கம்மா ஒரு 2 hours ஆகுது தூங்குங்க அப்படின்னு சொல்லி திட்டினான். சரி ஓகே நான் எழுப்பி விட்றேன். இல்லைடா படுத்தா வந்து அப்படியே கண்டினியூவாக தூங்கிட போகிறேன், ஸ்கூலுக்கு டைம் ஆகிரும் அப்படின்னு. இல்லை நீங்கள் படுங்க நான் எழுப்பி விட்றேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து படுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் வந்து ஒரு 7 o'clock போல் தான் என்னை எழுப்பி விட்டான். அப்புறம் எழுந்து கடகடன்னு சாம்பார் எல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஆன் டைமில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உடம்பு கண்டிப்பாக டயர்ட் ஆகும். பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து வேனில் ஏற்றி விட்றதுக்கு நான் தான் இன்றைக்கி போய் ஏற்றி விடணும். சரி ஓகே என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஏற்றி விட்ருவாங்க, இல்லை என்னோடய அப்பா இருந்தால் அவங்க ஏற்றி விட்ருவாங்க. ஸோ 2 பேருமே இன்றைக்கி இல்லை. ஸோ நான் தான் ஏற்றி விடணும். சரி கடகடன்னு சாப்பாடு செஞ்சு ஆன் டைமுக்கு 2 பேரையுமே கிளப்பியாச்சு. தம்பி சைக்கிளில் போயிடுவான். பாப்பாவை கொண்டு போய் வேனில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன் பாருங்கள், சிங்கில் பாத்திரம் இருந்தது, வீடு கூட்டலை எதுவும் பண்ணல. ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்படியே கதவை லாக் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே படுத்துட்டேன். தம்பிகிட்ட வந்து ஒரு பேப்பர் பென்னு நோட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்னா ஏதாவது பண்ணிகிட்ருப்பான். அவன் விளையாட்டு ஜாமான் போட்டு என் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு அப்படியே படுத்து திருப்பி ஒரு 1 hour போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். பாப்பா 9 மணிக்கு ஏற்றி விட்டு வந்துட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 9:30 போல் படுத்து ஒரு 10:30 வரைக்கும் ஒரு 1 hour கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு திருப்பி அடுத்த நாள் மத்தியானம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி தான் வந்து தூக்கத்தை வந்து நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். தம்பியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணாமல் எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பான். சில பேர் வந்து நைட்டு இவ்வளோ நேரம் படித்தா மார்னிங் ஃபுல்லாக வந்து தலை வலிக்குது, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு வந்து தலை வலிக்காது, எனக்கு பழகிருச்சு நைட் ஸ்டடி கொஞ்சம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் தான் எந்த ஒரு விஷயமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யும்போது அது பழகிடும். ஹெல்த் இஷ்யூஸையுமே தாண்டி நம்ம உடம்பு வந்து அதுக்கு செட் ஆகிடும். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா டிரைவர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பகல்லையும் வந்து அவங்க வந்து பஸ்ஸு ஓட்டணும், நைட்லேயும் ஓட்டுவாங்க. நைட்டு அவங்களுக்கும் தூக்கம் வரும். பட் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்புறம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாடி எல்லாமே அதுக்கு செட் ஆயிரும். அந்த மாதிரி தான் நைட் ஸ்டடிங்கிறது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது அந்த நேரத்தில் அப்படி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி பேலன்ஸ் பண்ணிக்குவேன். பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வேலையை பார்த்துக்குவேன். ரொம்ப அதிகமாக அன்றைக்கெலாம் அந்த மாவாட்டுற வேலை, அந்த வாஷிங் மிஷின் போட்டு அந்த துணி காய போடுற வேலை, வீடு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இல்லாமல் அப்படி மேனேஜ் பண்ணிக்குவேன். சமையல் வேலை ஜஸ்ட் அந்த க்ளீனிங் வேலை மட்டும்தான், பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, அந்த மாதிரி வேலையும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நான் டைம் மேனேஜ் பண்ணி நைட் ஸ்டடி பண்ணேன். இந்த ரொட்டீன் பிளாக் நான் ஃபுல் டே தூங்காமல் படித்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வேணால் கண்டினியூஸாக ஒரு 6 to 7 hours மார்னிங்கில் படிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால புதுசாக எதுவும் படிக்காமல் நம்ம ஏற்கனவே படித்த விஷயத்தை திருப்பி திருப்பி படிங்க. கொஷின் பேப்பர்லாம் வந்து ஈஸியாக வரும், நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. கடைசி வரையும் நம்மளால் முடியும், நான் கண்டிப்பாக என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம்.